வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் அஞ்சனா சுபி. நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க. நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும். ஓகே, கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ. நம்ம கதைகளை பார்க்கலாம். கருந்துளை 12. இறந்த தேவதத்தனை சடலத்தை காட்டி, நம்பிக்கை துரோகம் எப்பவும் எதிரின் கிட்ட இருந்து வராது, ஆனா என நிறுத்தி தன் கை துப்பாக்கியால் தாடையை அழுந்த சொரிந்தான். பிறகு நம்பன நண்பன் கிட்ட இருந்துதான் வரும் என அர்ணவிடம் கன்சமிட்டே, "Am I correct?" என ஒப்புதல் கேட்டான். அவன் கேட்ட விதத்தில் திக்கி முக்கி தட்டு தடுமாறி, "எஸ் எஸ் எஸ்" என பலமாக ஆமோதித்த அர்ணவுக்கு குப்பென நெற்றியில் வியர்த்து ஊற்றியது. அதை கண்டவனுக்குள் உள்ளூர நீர்க்குமிழிகளாய் தன்னையும் வாமனையும் தவிர அனுமதி மறக்கப்பட்ட கிடங்கு முதல் முறை அத்தமீறப்பட்ட ஞாபகங்கள் வழித்தவரை அந்த பக்கம் அந்த திலீப்பை தூண்டிலாக்கி நாடகமாடிய அர்ணவை கண்டதும், இந்த நேரத்துல அர்ணவுக்கு இங்க என்ன வேலை என்ற கேள்வி பீட்டாவின் மனதை பலமாக கிள்ளியது. அதைத் தொடர்ந்து சூதாட்ட விடுதியில் தன் திட்டத்தை கேட்டு கைக்குலுக்கிய அர்ணவின் கையுறை அணிந்த கரங்கள் அவன் சந்தேகத்துக்கு வலு சேர்த்தது. மேலும் ஒரு 2 நாட்கள் கழித்து கப்பலின் மதுபான கூடத்தில் சந்தித்த அர்ணவின் கரத்தில் இருந்த பெரிய கட்டை தற்செயலாக கவனிக்க நேர்ந்தவனுக்குள், "ஏன் இந்த கட்டு? சீக்ரெட் ரூம் கண்ணாடி சுவர நகத்தை ட்ரை பண்ணி ஆன காயத்துக்கு போட்டுக்க கூடாது?" என உள்ளுக்குள் உள்ளுணர்வு கத்தியது. அதை பற்றி வினவையனிடம் பதட்டத்துடன் காரணத்தை அடுக்கிய அர்ணபின் உடல் மொழியை பீட்டாவின் மனம் குறித்து கொண்டது. மேலும் தனது கட்டுக்காவலை தகர்த்தெறிவதற்கு புத்தி சாதுரியம் மட்டும் போதாது, அதனுடன் சேர்ந்து திறம்பட செயல்படும் ஆள்பலமும் தேவை என உணர்ந்திருந்தவன் நிச்சயம் அர்ணபுக்கு எம்மா அல்லது டேவிட் துணை நின்றிருக்க வேண்டும் என்று நம்பினான். அதற்கேற்றது போல கிடங்கில் கிடைத்த அந்த நீண்ட தோள் அளவு மெல்லிய முடி அவன் சந்தேகத்துக்கு வலு சேர்த்தது. அர்ணப், டேவிட் என இருவரும் தோள் தொடும் அளவு முடி வைத்திருப்பது அவன் புத்தியில் விழுந்த புதிர் முடிச்சை அவிழ்க்க போதுமானதாக இருந்தது. ஆனால் லத்தீஷாவுடன் சில பல நிமிடங்கள் சரசமாடிவிட்டு வந்த நாயகனுக்கு அத்துமீறப்பட்ட கிடங்கில் கமழ்ந்த அவளின் நறுமண தைலத்தின் வாசனை வேறு குழப்பியது. ஆனால் மங்கையின் நீண்ட சுருள் சுருளான மைக்குழலுடன் கிடங்கில் கிடைத்த தோளளவு பட்டு போன்ற மிருதுவான முடி ஒத்து போகாததால் அவளாக இருக்காது என நம்பினான். மேலும் ஒரு குறுகிய நேரத்தில் கிடங்கை முற்றுகையிட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை தகர்ப்பதென்றால் லேசப்பட்ட வேலை இல்லையே. அதற்கு சிறந்த தொழில்நுட்ப அறிவுடன் கப்பலின் கட்டமைப்பும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற யதார்த்தம் பொட்டில் அறிந்தது. அதனால் வாமனின் நண்பர்களும் எம்மாவும் தான் குற்றவாளிகளாக இருக்க வேண்டும் என ஊகித்தான். அதற்கேற்ப லத்தீஷாவுக்கு முக்கிய நிகழ்வுகளின் போதெல்லாம் தன்னுடன் இருந்தது அவளை குறைத்து மதிப்பிட்டான். தன்னுடன் முதலில் இரவை கழித்த மங்கையிடம் தேவையின்றி தர்க்கம் செய்து விலகி அரை பால்கனியில் நின்றது கலங்கலாக நினைவு வந்தது. அங்கிருந்து தீபக்கும் நீரஜும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை கண்டவனின் மனம் ஓங்கரித்தது. எனினும் தீபக், நீரஜ் இவ்விருவரும் அத்தனை ஒன்றும் சாமர்த்தியம் பெற்றவர்கள் அல்ல என எண்ணி அந்நிகழ்வை ஒதுக்கினான். தன் கணக்கு பிசக ஆரம்பித்த ஆரம்ப புள்ளியை நெஞ்சோடு அசை போட்டு, "வெல், தென் அர்ணப் சீக்ரெட் ரூம் செக்யூரிட்டிய பிரேச் பண்ண வெளியிருந்து தேவ ஆள் அனுப்புனது போல உள்ள இருந்து நீங்க செயல்பட்டத ஒத்துக்கிறீங்களா?" என அவனை சுழற்றி அடிக்கும் புயலாக சுற்றி வந்து கேட்டான் பீட்டா. அந்த குற்றச்சாட்டை மறுத்த அர்ணவின் முகத்தில் பய ரேகைகள் தாண்டவமாடின. பதிலுக்கு, "அப்படியா?" என ஆச்சரியம் காட்டினான். அவன் உரைத்த அப்படியாவில் ஏராளமான அர்த்தங்கள் குவிந்து கிடந்ததும் அடுத்த நொடி பீட்டாவின் கூறு போடும் பார்வையில் தனக்கு தெரிந்த அனைத்து ரகசியங்களையும் கக்கினான் தீபக். தீபக்கிடம் லதீஷாவுக்கு நீரஜ் பேரம் பேசியதை எப்படியோ அறிந்து கொண்ட அர்ணப் தீபக்கை தனியாக அழைத்தான். "நீரஜ் உன்ன ரொம்ப நன்றால. குட். அவன் நம்பிக்கையை காப்பாத்துற அதே நேரம் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்" என அவன் மறுத்து பேச இயலாதவாறு லட்சங்களில் ஒரு தொகையை முன்பணமாக அளித்தான். பணம் 10 செய்யுமே. அப்படி இருக்கும்போது அர்ணபிட்ட கட்டளையை தீபக்கை செய்ய வைக்காதா? அர்ணப் கொடுத்த பணத்தை பார்த்ததும், "என்ன சார் பண்ணோம்?" என பல்லெழுத்துக் கொண்டு கேட்டவனிடம் ஒரு கை கடிகாரத்தின் புகைப்படத்தை காட்டி, "இது நீரஜோட வாட்ச். நீ எப்படி இதை கொண்டு வருவியோ எனக்கு தெரியாது, ஆனா இது எனக்கு வேணும்" என கண்களில் பேராசை மின்ன பேசினான். "ஒரு வாட்ச் ஆட்டைய போட இவ்வளவு காசா?" என மனதோடு பேசியவன் தன் பதிலுக்காக காத்திருக்கும் அர்ணவிடம்,
இவ்வளவுதானா? சல்பி மேட்ரு சார், வாட்சோட வரேன் என அலட்சியமாக உரைத்துவிட்டு சென்றான். சூதாட்ட விடுதிக்கு செல்லும் லத்தீஷாவின் பாதுகாவல் பணியிலிருந்து உடல்நிலை சரியில்லை என பொய்யுரைத்து நழுவினான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீரஜின் அறையை உளவு பார்க்க ஒரு கருப்பு அங்கியும் முகமூடியுமாக சென்றவனுக்கு தான் தேடி வந்த கை கடிகாரம் கிடைக்காமல் பெருத்த ஏமாற்றம் உண்டானது. நீரஜின் அறையை விட்டு வெளியேறியவன் அத்தலத்தின் மின்தூக்கி திறக்கும் அரவம் கேட்டு தன்னை ஃபயர் எக்ஸிகியூட்டிவ் திரும்பும் மூலையில் மறைத்துக் கொண்டான். அப்போது போதையில் இருந்த நீரஜை அறையில் விட்டுவிட்டு பீட்டா வருவதற்குள் ஃபயர் எக்ஸிட் வழியாக தப்பித்து ஓடினான். ஆனால் அரவம் கேட்டு திரும்பிய பீட்டா அவனின் கருப்பு முகமூடி கண்டு துரத்தி சென்றான். பீட்டா பின்தொடர்வதை அறிந்து லத்தீஷா தங்கும் 4ஆம் தளத்தில் அவனை திசை திருப்பி விட்டுவிட்டு தப்பினான். அப்போதுதான் நீரஜ் லத்தீஷாவின் அடுத்த நடன நிகழ்வு முடிய அவளை தன்னிடம் கடத்தி கொண்டு வர கட்டளை பிறப்பித்தான். குதிரைக்கு கேரட் காட்டி ஓடிவிடுவது போல நீரஜின் இந்த லத்தீஷாவின் மீதான மோகத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முடிவு செய்தான் தீபக். மேலும் அர்ணவிடம் அந்த கைகடிகாரம் கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் கோரினான். இதன் தொடர்ச்சியாக தீபக்கை கப்பலின் உணவு விடுதியில் சந்தித்த நீரஜ் லத்தீஷாவை கடத்துவதற்கு தேவையான போதை வஸ்துவையும் பணத்தையும் தந்தான். தன் பழி தீர்க்கும் படலம் முடிய அவளிடம் இருக்கும் தன் கை கடிகாரத்தை மீட்டுக் கொள்ள மனதில் திட்டம் வகுத்தவன் தீபக்கிடம் கூட அதை பற்றி கூற பிரியப்படவில்லை. கிடைத்தவரை லாபம் என அதை பெற்றுக் கொண்ட தீபக்கிற்கு நீரஜின் கண்கள் கக்கிய துவேஷத்தில் திக்கென்று இருந்தது. அது பற்றி வினவியதற்கு பட்டும் படாமல் பதில் தந்தான் நீரஜ். மாபெரும் கடத்தல் சாம்ராஜ்யத்தின் எதிர்கால தலைவன் கேவலம் ஒரு துருவ நடனமாடும் பெண்ணிடம் தன் கடிகாரத்தை பணைய வைத்து தோற்றதை எப்படி உரைப்பான்? விஷயம் அறிந்தால் காரி உமிழ மாட்டார்கள். அவன் தன்னிடம் எதையோ சொல்லாமல் மறுப்பது அறிந்த தீபக்குக்கும் அவனை விட்டு பிடிக்க முடிவு செய்து விடை பெற்றான். அதைத் தொடர்ந்து நடன நிகழ்வு முடிய லத்தீஷாவை மயங்க வைத்து நீரஜிடம் ஒப்படைத்தவன் போதையின் பிடியில் இருந்த நீரஜின் வாய்மொழியாக அவன் தேடி வந்த கை கடிகாரத்தை பற்றி மெல்ல கொக்கி போட்டான். அதை பந்தயத்தில் லத்தீஷாவிடம்தான் தோற்றத்தை பிதற்றிய நீரஜிடம் துரிதமாக விடைபெற்று வெளியே வந்தவன், சே, கையிலேயே வெண்ணைய வச்சுக்கிட்டு ஊரா நெய்யுக்காக அலைஞ்சிருக்கோமே என வாய்விட்டே புலம்பினான். விரைந்து லதீஷாவின் அறைக்கு சென்றவன் அங்குதான் சிறை வைக்கப்பட்டது வரை அனைவர் முன்னிலையிலும் வாக்குமூலம் தந்தான். தீபக் இப்படி முட்டாள்தனமாக பேட்டாவிடம் மாட்டிக்கொண்டதும் இல்லாமல் தன்னையும் காட்டிக் கொடுப்பான் என அர்ணப் கனவிலும் நினைக்கவில்லை. இதையெல்லாம் கேட்ட பிறகு வாமன் சாதிக்கும் அழுத்தமான அமைதியில் அர்ணபின் பிடரி மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன. அவனது கருப்பு கண்ணாடியையும் தாண்டி தன்னை வள்ளூராக கொத்தி குதறும் வாமனின் பார்வையில் அர்ணபின் ஆன்மா விடவெடுத்தது. இருப்பினும் கடைசி முயற்சியாக, வாமன், நோ, அவன் போய் சொல்றான், நம்பாத, சீக்ரெட் ரூம் அத்துமிரன் டேகர் டெபிள்ஸோட கை கோத்துக்கிட்டு நம்மள ஏமாத்த பாக்குறான். அவன் செஞ்ச தப்பெல்லாம் ஏன் தலையில ஏன் நினைக்கிறான் என கெஞ்சியவனின் குரல் இறுதியில் மன்றாடி தாழ்ந்து தேய்ந்து ஒளிந்தது. அதை கேட்டு, வாட் வாட் ஆஸ்கார் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் என கை தட்டினான் பேட்டா. அத்துடன் தனது கைபேசியை எடுத்து, நீங்க வாமன் கிட்ட போதைப் பொருளுக்கு பதிலா ஆயுதங்களை கைமாத்துறது எனக்கு தெரியும். அந்த போதைப் பொருளை தூக்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க ஆயுதங்களை தர வேணாம் என நிறுத்தியவன் குரலில் பேராசை உணர்ச்சி ததும்ப, வாமனை கொன்னு என்ன சர்பெண்டன்ஸோட தலைவன் ஆக்கணும் என பேசிய அர்ணப் ஒரு ஒளிப்பதிவை ஓட விட்டான். அதை கேட்டு எம்மா தொடங்கி டேவிட் வரை அனைவரும் ஸ்தம்பித்தனர். கோவாவில் தாங்கள் போதைப் பொருளை கைமாற்ற இருந்த தீவிரவாத கும்பலிடம் அர்ணப் நடத்திய பேரத்தை தனது தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் மூலம் அவன் கைபேசி அழைப்புகளை கண்காணித்து கண்டுபிடித்தான் பீட்டா. பின்னர் அர்ணப் எப்படி கிடக்கை அத்துமீறி இருக்கலாம் என்று தனது ஊகத்தை கூற ஆரம்பித்தான் நாயகன். தீவிரவாத கும்பலுக்கு உதவும் நோக்கத்துடன் கிடங்கின் தொழில்நுட்பத்தை அத்துமீறி காவலாளிகளை மயக்கத்தில் ஆழ்த்திவிட்டு உள்ளே சென்ற அர்ணப் காலி அறையை கண்டு மண்டையை பீத்துக் கொண்டான். காலி அறையை கருப்பண்ணசாமியாக ஏன் பீட்டா பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள கொஞ்சம் தெளிந்தான் அர்ணப். பல லட்சம் கோடிகள் பெருமானம் உள்ள போதை வஸ்துவை ஏதோ காய்கறிகளை பரப்பி வைத்திருப்பது போல வாமன் வைத்திருக்க கூடும் என தான் எதிர்பார்ப்பது எவ்வளவு மடமை என மானசீகமாக தனக்குத்தானே ஒரு குட்டு வைத்தவன் அந்த அறையை விழிகளால் சுற்றி வந்தான். அந்த அறையின் கண்ணாடி பதித்த சுவர்களை கண்டவனுக்குள் ஒரு எண்ணம், ஏன் அதற்கு பின்னால் ஒளித்து வைத்திருக்க கூடாது என மனதில் தோன்றி அறிவை ஆசை மறைத்தது. உடனே யோசிக்காமல் முரட்டுத்தனமாக அந்த கண்ணாடி சுவர்களை அகற்றப்படாத பாடாத பாடுபட்டு அவன் செய்த முயற்சியில் ஒரு பக்க கண்ணாடி சுவர் உடைந்து கையை பதம் பார்த்தது. அதற்குள் யாரோ வரும் சத்தம் கேட்கவும் அங்கிருந்து துரிதமாக செயல்பட்டு யாரும் பார்க்காமல் வெளியேறிவிட்டான். இதை அறியாத லத்தீஷாவின் கூட்டாளி கிடங்கிற்குள் சென்று அர்ணபின் செயலுக்காக சிலுவை ஏற்றார். அதோடு நிற்காத அர்ணப் திலீப்பை கேடயமாக்கி தன் மீது சந்தேகம் வராமல் தப்பிக்க முயன்றான்.
இப்படி வேண்டாத விஷச்செடிகளை எல்லாம் களை எடுத்தவன் தீபக்கை கண்காட்டி, ஒரு துரோகத்துக்கான பரிசு இன்னொரு துரோகம்தான் என அர்ணவின் தோள் தட்டி உரைத்துவிட்டு நகர்ந்தான். மன்னிச்சிரு மாமன், பிளீஸ் பிளீஸ் ஃபர்கிவ் மீ, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என கத்திய அர்ணவின் மரண பயம் ததும்பிய குரலும் தீபக்கின் விட்டுருங்க சார் என்ன என்ற மன்றாடலும் தெளிவாக கேட்டது. அதைத் தொடர்ந்து டும் 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 என கேட்ட வாமனனின் துப்பாக்கி சத்தமும் அவன் செவியை நிறைத்தது. அதில் கண்ணுக்கே தெரியாத கேற்றான புன்னகையுடன் கடலை வெறித்தான் பேட்டா. காட்ஸ் என கத்தியவன் தன்முன் இருந்த பிணக்குவியல்களை காட்டி, த்ரோ இட் டு தி ஷார்க்ஸ் என சுறாக்களுக்கு அவற்றை இரையாக்கி விடுபடி கட்டளையிட்டான். தங்களுக்குள் ஒருவனாக இருந்து கொண்டு அர்ணப் செய்ய துணிந்த வேளையில் டேவிட், எம்மா என அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து உரைப்படியாக காணப்பட்டனர். அவர்கள் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கும் வகையில் தொண்டையை கடைத்த வாமன், எமர்ஜென்சி மீட்டிங் அவர் என பீட்டா மற்றும் டேவிடிடம் உரைத்துவிட்டு விறுவிறுவென்று வேக நடையுடன் அங்கிருந்து சென்றான். அவனை பூனைக்குட்டியாக பின்தொடர்ந்த எம்மாவுக்கு எப்பேற்பட்ட துரோகத்தையும் சாதாரணமா கடந்துவிட முடிகிறது என்றால், ஒன்று வாமனனின் உணர்வுகள் மறத்து போயிருக்கக்கூடும், அல்லது மரித்து போயிருக்க வேண்டும் என்ற ஐயம் மனதில் மையம் கொண்டது. வாமனனின் கட்டளைக்கு இணங்க தார்பாயில் சுற்றி ஒவ்வொரு பிணமாக கடலில் தூக்கி எறிந்து கொண்டிருந்தவர்களை நோக்கி நடந்தான் பீட்டா. கீழே தன் தோட்டா பாய்ந்து கண்கள் நிலைக்குத்த ரத்தம் தோய்ந்து உடல் விரைக்க கடந்தவளின் சடலத்தை தொட போனவர்களை வெயிட் என தடுத்தான். லத்தீஷாவின் சடலத்தின் பட்டு கூந்தல் தொடங்கி அவளின் அழகிய செந்தூர பாதம் வரை அணு அணுவாக ஆழ்ந்து பார்த்தவன் ஞாபகம் வந்தவனாக திடீரென்று அவள் அருகில் குனிந்தான். தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த லத்தீஷாவின் கைபேசியை பாக்கெட்டில் இருந்து எடுத்து அவள் கட்டை விரல் ரேகையை பதித்தான். எஜமானியின் கைப்பட்டு திறக்கும் மறுத்த கைபேசி திரையை வெறித்தவன் மண்டேலா எஃபெக்ட் என முணுமுணுத்தான். பிறகு பார்வையால் தன் அடியாட்களை அழைத்து கிளியர் திஸ் பேக்கேஜ் என்று இறந்து கிடந்தவளின் சடலத்தை வலது பூட்ஸ் காலால் தட்டி காட்டிவிட்டு நகர்ந்தான். இந்த காட்சிகளை எல்லாம் கையாலாக தனத்துடன் ஓரமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த திலீப்புக்கு இவெல்லாம் என்ன மனுஷன் என்ற எண்ணம் எழுந்தது. இதைத் தொடர்ந்து கப்பலின் உணவகத்தை நோக்கி நடந்து போன பீட்டாவின் முதுகையை வெறித்துக் கொண்டிருந்தான் திலீப். லத்தீஷாவின் அறையில் இருந்து நீரஜ் வெளிவந்ததைக் கண்டு ஆத்திரத்தில் பொங்கியவன் லத்தீஷாவை பாதுகாவலின்றி தனியாக ஒரு அரை மணி நேரம் விட்டு சென்றதுக்காக தன்னிடம் எரிந்து விழுந்தவன், அவளை பிற ஆடவர்கள் பார்வையால் இழைவதை கூட பொறுத்துக் கொள்ளாதவன், அவள் தனக்கு மட்டும் என சொந்தம் கொண்டாடியவன் தன் கரங்களால் அவளை கொன்று விட்டானா? அப்போது ஆட்கள் சிலர் மங்கையின் சடலத்தை தார்பாயில் சுற்றி கடலில் வீச தயார் செய்து கொண்டிருந்தனர். அக்காட்சியை எந்த சலனமும் இன்றி கப்பலின் திறந்தவெளி உணவகத்தின் இருக்கை ஒன்றில் சாய்ந்தமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் பீட்டா பீனிக்ஸ். அவன் சலனமற்ற அந்த பார்வை அதே காட்சியைத்தான் ஒளிந்து கொண்டிருந்த அரை ஜன்னல் வழியாக ஒரு ஜோடி நயனங்கள் நெஞ்சு துடிக்க பார்த்துக் கொண்டிருந்தது. அச்சமயம் ஒன் காஃபி லேட் என உணவக சிப்பந்தியிடம் சொல்லிக் கொண்டிருந்தவன் பக்கத்தில் நிழல் ஆடவும் நிமிர்ந்து பார்த்தான். அவன் முன்பு முகம் சிரித்து மூக்கை உறிஞ்சிக் கொண்டு நின்றான் திலீப். ஏ சார், அன்னைக்கு அவங்க கிட்ட இதுதான் நீ ஆடுற கடைசி டான்ஸா இருக்கணும், கப்பல் கோவா போனாலும் உன்னை போக விட மாட்டேன்னு அவ்வளவு கத்தி சண்டை போட்டீங்கல்ல என விக்கி அழுதவாறு நியாயம் கோரினான் திலீப். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என பார்வையால் வினவிய பீட்டாவிடம் இறுதி நடன நிகழ்வு முடிய ஓய்வு அறை வாயிலில் தான் எதேச்சையாக கேட்க நேர்ந்த உரையாடலை குறிப்பிட்டான். அவன் பேச்சில் உனக்கு இவ்வளவுலாம் பேச வருமா என்பது போல பார்த்த பீட்டாவிடம், அன்னைக்கு அவ்வளவு பேசிட்டு இன்னைக்கு அவங்க படத்தை காலால தட்டி தூக்கி போட சொல்லிட்டு வரீங்க. எப்படி சார், எப்படி உங்களால அந்த பொண்ணை கொல்ல முடிஞ்சது? நீங்க என்ன மிஷினா? லத்தீஷா உயிரோட இல்லைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பாதிக்கலையா சார் என அடுக்கடுக்காக கேள்விகளை அடுக்கியவனின் குரல் ஒரு கட்டத்தில் தாழ்ந்து தேய்ந்தது. பார்வை மனத்தாங்களுடன் அடுத்து தார்பாயில் சுருட்டி கடலில் வீச தயார் நிலையில் இருந்த தேவ்தத்தரின் சடலத்தை வட்டமிட்டது. பயத்தில் மனதின் பாரம் மடைத்திருந்த வெள்ளமாக வெளி வழியாக உடைப்பெடுத்தது. தன்னை கேள்விகளால் விளாசி தள்ளிய திலீப்பை விசித்திரமாக பார்த்தவனின் முன் காஃபி லாட்டை வைத்துவிட்டு போனான் சிப்பந்தி. அதை சுட சுட சுவைத்தவாறு சொடக்கிட்டு திலீப்பின் கவனத்தை தன்புறம் திருப்பி, மண்டேலா எஃபெக்ட் தெரியுமா? ஒரு அசைந்து தராத குரலில் வினவினான். தன் கேள்விக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாமல் கேள்வி கேட்டு திசை திருப்பும் பேட்டாவின் யுக்தியில், இவங்கிட்ட வாயை கொடுக்கறதும் தண்டவாளத்தை தலையை கொடுக்கறதும் ஒண்ணு போல என மனதோடு புலம்பினான் திலீப். அவன் என்ன ஓட்டம் அறியாமல் ஒரு மார்க்கமாக பார்த்து, தெரியுமா தெரியாதா என அதட்டினான் பேட்டா. அதில் அடங்கி இருந்த திலீப்பின் கோபம் பேரிட்டது. எனினும் எதுக்கு வீமம்பு
என நினைத்தவன் மென்று முழுங்கியவாறு, தெரியாது சார் என இடவளமாக தலையாட்டினான். ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்ததா பெரும்பாலான மக்களால நம்பப்பட்டா அதத்தான் மண்டேலா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க என உரைத்து தன் பானத்தை கண்மூடி ருசித்தான் பீட்டா. அவனின் பொடி வைத்த பேச்சின் உட்பொருள் புரியாமல் பேந்த பேந்த விழித்த திலீப்பிடம், நெல்சன் மண்டேலா தெரியுமா என கேட்டுக்கொண்டே தன் இடுப்பு துப்பாக்கி உரையில் இருந்து துப்பாக்கியை எடுத்து மேசை மீது வைத்தான். தனது நொந்த உள்ளத்தின் வேதனைகளை உள்ளடக்கிய திலீப்பும் பீதியுடன், சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் மட்டும் தெரியும் சார் என குரலில் நடுக்கம் எடுக்க சொன்னான். அவனை மேலும் வருத்தாமல், கரெக்ட், அவர் இறந்தது 2013. ஆனா முக்காவாசி மக்கள் அவரு 1980களிலேயே இறந்ததா நினைச்சிட்டு இருந்தாங்க என சொன்னவன் தன் துப்பாக்கியின் தோட்டாக்களை அன்லோட் செய்து எண்ண ஆரம்பித்தான். அவன் பாதியில் சொல்லாமல் விட்ட விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வ மிகுதி இருந்தாலும் அவன் துப்பாக்கியுடன் ஐக்கியமாகி இருந்ததைக் கண்டு, ஏன் சார் என உள்ளே போன குரலில் பயம் மென்னிய இருக்க கேட்டான் திலீப். தனது கவனத்தை துப்பாக்கியிலிருந்து திருப்பாது, காரணம் 1977 நடந்த சவுத் ஆப்பிரிக்கா சுதந்திர போராட்டத்தப்போ ஜெயில மண்டேலாவோட ஸ்டீவ் பைகாக்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தாரு. ஜெயில ஸ்டீவ அடிச்சே கொண்டாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் அத தவறா மண்டேலாவை கொண்டுட்டதா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃபால்ஸ் மெமரி என உரைத்து காஃபிக்கான பணத்தை மேசை மீது வைத்து விட்டு எழுந்து சென்றான். ஒசுடோர் அந்த பிள்ளைய காவு வாங்கிட்டு மண்டேலா எஃபெக்ட் மண்ணாங்கட்டி எஃபெக்ட் கதை பேசுறத பாரு என முனகிய திலீப்பும் அவன் சொல்ல வருவது புரியாமல் பயங்கர சலனத்துடன் நடந்து போகும் பீட்டாவையே வெறித்தான். தன் உயிரை எடுத்த ராட்சசனின் சாபம் தேர்த்து அவனை ரட்சகனாக மாற்ற உயிர் தெழுவாளா பெண்? கருந்துளை ஈர்க்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை கேட்டீங்களா? நம்ம பீட்டா எப்படிதாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சா? ஆச்சரியமா இருக்குல்ல. பீட்டா பீனிக்ஸ்னா சும்மாவா? ஆனா நம்ம லத்தீஷாவை தான் போட்டு தள்ளிட்டான். கடல்ல தூக்கி வீச போறாங்களே. ஃபால்ஸ் மெமரி, மண்டேலா எஃபெக்ட், மண்டே எஃபெக்ட் எதை சொல்றானே. திலீப் ரொம்ப பாவம். லத்தீஷாவுக்காக நியாயம் கேட்டு ரொம்ப போராடுறால. சர்பன்டைன்ஸ்ல அடுத்து என்ன நடக்க போகுது? வாமனன் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான்? பாக்கலாமா? தொடர்ந்து கேளுங்க. அடுத்த பாகத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ.